மாநிலங்களில் தனித்தனி சட்டங்கள் இயற்றப்பட்டு விட்டது. அப்படி தமிழ்நாடு இந்து சமய அறக்கட்டளைகள் சட்டம் 22/1959 இயற்றப்பட்டது. தமிழ்நாடு HRNC ஆக்ட் 22 of 1959 பின்பற்றப்படுகிறது. அறநிலையத்துறைக்கு என்று தேசிய அளவில் பொது சட்டம் எதுவும் இல்லை. ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த மாநில சூழ்நிலைக்கு ஏற்ப மக்கள் நலன் கருதி மேற்படி வகை இனாம் ஒழிப்பை பொறுத்து புதிய சட்டங்களையும் திருத்தங்களையும் மாற்றங்களையும் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திவிட்டனர். தமிழ்நாட்டில் மேற்படி சட்டத்தின் அடிப்படையில் காலத்திற்கு ஏற்ப திருத்தங்களை மாற்றங்களை கொண்டு வராத காரணத்தினால் தமிழ்நாட்டில் பல ஆயிரம் வழக்குகள் சிவில் நீதிமன்றங்களிலும் இந்து சமய அறநிலையத்துறை அலுவலகங்களிலும் வருவாய்த்துறை நீதிமன்றங்களிலும் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றங்களிலும் நடத்தப்பட்டு வருகிறது. ஆனால் நிரந்தர தீர்வுகள் இல்லை. கால விரயமும் பண விரயமும் ஏற்படுகிறதே தவிர இனாம் சொத்துக்களையும் கோவில் சொத்துக்களையும் ஒன்றாக நினைத்து குழப்பம் இருப்பதால் மேற்படி இனாம் ஒழிப்பு சட்டத்தை அனுசரித்து சட்டத்தை கொண்டு வர வேண்டியது காலத்தின் கட்டாயமாகிறது. இந்து சமய அறநிலையத்துறைக்கு அவர்கள் துறையிலேயே ரொம்ப இது அடிப்படை சுதந்திரம். புரியுதுண்ணே. மாண்புமிகு உறுப்பினர் 15 நிமிடங்கள் எடுத்துக்கலாம். இந்து சமய நன்றி இந்து சமய அறநிலையத்துறைக்கு அவர்கள் துறையிலேயே நீதிமன்றம் அமைத்து தனி சட்ட வழிமுறை கொடுக்கப்பட்டுள்ளதால் அந்த சட்டத்தின் அடிப்படையிலேயே தீர்ப்பு சொல்லப்படுவதால் ஒருதலை பட்சமான தீர்ப்புகளை வழங்கப்படுகிறது. உரிமையியல் நீதிமன்றத்தில் உள்ள நடைமுறை இந்து சமய அறநிலையத்துறையில் வழக்கு விசாரணையில் பின்பற்றாத காரணத்தினால் முன்னோர் கால ஆவணங்களை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளாத சூழ்நிலை உள்ளது. குறிப்பாக இனாம் நிலங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆபீசர் மூலம் 1967 பட்டா வழங்கப்பட்ட போது மக்களுக்கு போதிய விழிப்புணர்வு இல்லாததால் தங்களிடம் இருக்கும் ஆவணங்களை காண்பித்து பட்டா பெற தவறிவிட்டார்கள். குறிப்பாக என்னுடைய தொகுதியான வேதாரண்யத்தில் வேதாரண்யேஸ்வரர் ஆலயத்திற்கு சொந்தமானது என 29,000 ஏக்கர் நிலம் வைத்திருக்கிறார்கள். அதில் சுமார் 17,000 ஏக்கர் உப்பளங்கள் என்ற வகையிலும் சுமார் 12,866 ஏக்கர் இனாம் வகையிலும் மக்களிடம் இருந்து வருவதாக இந்து சமய அறநிலையத்துறையே 13/7/2024 பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறது. இதில் நேரடியாக கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள் எவ்வளவு, இனாம் நிலங்கள் எவ்வளவு, ஆலயத்திற்கு குத்தகை செலுத்தி வந்தவர்களில் எத்தனை பேருக்கு இனாம் ஒழிப்பு சட்டத்தின் அடிப்படையில் பட்டா வழங்கப்பட்டது போன்ற விவரங்கள் இந்து சமய அறநிலையத்துறையிலேயே தெளிவாக இல்லை என்பதுதான் உண்மை. அதிலும் குறிப்பாக வேதாரண்யம் நகரத்தில் சுமார் 194 ஏக்கர் நிலம் ஒரே புலையன் 175 வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அதில் சுமார் 900 பேருக்கு மேல் வீடு 900 பேருக்கு மேல் வீடு வணிக வளாகம் நிறுவனங்கள் கட்டி அனுபவித்து வருகிறார்கள். அதில் 120 பேர் தனது அனுபவத்திற்கான ஆவணங்களை காண்பித்து 1965 கட்டி அனுபவித்து வருகிறார்கள். அதில் சுமார் 120 பேர் தனது அனுபவத்திற்கான ஆவணங்களை காண்பித்து 1965 தஞ்சாவூர் செட்டில்மெண்ட் ஆபீசர் மூலம் பட்டா பெற்றுள்ளார்கள். அவர்களின் உரிமை உச்சநீதிமன்றம் வரை சென்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மீதமுள்ள நபர்களும் அவர்களைப் போல் அனுபவத்தில் இருந்தவர்கள் தான் குறிப்பிட்ட காலத்திற்குள் அணுகவில்லை என்று கூறி பட்டா வழங்க மறுத்துவிட்டனர். பிறகு நீதிமன்றத்தை நாடி மீண்டும் செட்டில்மெண்ட் ஆபீசர் நியமனம் செய்து விசாரணை செய்து பட்டா வழங்க உத்தரவாகியுள்ளது. WA 1743/2012 அதன் பேரில் மேல்முறையீடு ஆலயத்திற்கு பாதகமாக தள்ளுபடி செய்யப்பட்டது. ஆனால் மேல்வார குத்தகை பெற்றுக் கொண்டிருந்த மேற்படி வேதாரண்யேஸ்வரர் தேவஸ்தானம் சார்பில் மேற்படி 120 பேரை தவிர ஆலயத்தின் பேரில் பட்டா இருக்கிறது என்று கூறி வழக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மக்களிடம் ஒவ்வொருவரும் பல கோடி ரூபாய் வாடகை பாக்கி வைத்திருப்பதாக அறிவிப்பு அனுப்பி வருகிறார்கள். இது எந்த வகையில் நியாயம்? இது முழுக்க சட்டம் சார்ந்த பிரச்சனையை தவிர அரசு அதிகாரிகள் தரப்பினரையோ பயனாளிகள் தரப்பினரையோ இந்து சமய அறநிலையத்துறையோ குறை கூறுவது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. மேற்படி 120 பேர் பெற்ற பட்டா நிலங்கள் பதிவையும் தடை செய்து வைத்திருக்கிறார்கள். இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்தில் பிரிவு 78-79 பல தலைமுறைகளாக குடியிருப்பவர்களை கூட திருடர்கள் என்று பொருள்படும் ஆக்கிரமிப்பாளர் என்ற சட்ட வார்த்தையை பயன்படுத்தி 78 மூலம் அறிவிப்பு கொடுத்து பெயரளவில் விசாரணை நடத்தி அவர்களை வெளியேற்றுவதற்கான உத்தரவு பிறப்பிக்கிறார்.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.